சிறப்பு அழைப்பாளர்கள், பசுமை ஆர்வலர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் வனம் அமைப்பின் சார்பிலே வருக வருக என்ற வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, வனம் அமைப்பானது எந்த ஒரு நிகழ்வை துவங்குவதாக இருந்தாலும் இறை வணக்கத்தோடு தவமியற்றி துவங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையிலே நாம் அனைவரும் சிறிது நேரம் பிரார்த்தனை செய்ய உள்ளோம். உலக நலன் அமைதி வேண்டியும் வான்மழை வேண்டியும் சிறிது நேரம் நாம் பிரார்த்தனை செய்ய உள்ளோம். அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும். உடலை நேராக வைத்துக்கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும். அமைதியாக கண்களை மூடி 2 கரங்களை கோர்த்து மடி மீது வைத்து கொள்ளவும். அமைதியாக கண்களை மூடி 2 கரங்களை கோர்த்து மடி மீது தவ நிலையில் அமர்ந்து கொள்ளவும். உச்சி முதல் உள்ளங்கால் வரை உங்களது உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் நினைந்து தளர்வடைவதாக பாவனை செய்து கொள்ளுங்கள். உச்சி முதல் உள்ளங்கால் வரை உங்களது உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் நினைந்து தளர்வடைவதாக பாவனை செய்து கொள்ளுங்கள். ரிலாக்ஸ் யுவர் பாடி, ரிலாக்ஸ் யுவர் மைண்ட். உடலும் உள்ளமும் தளர்வடையட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம். மெதுவாக மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடவும். கவனம் முழுவதும் மூச்சுக்காற்று உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் கூர்ந்து கவனிக்கவும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உலக மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்முள் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அமைதி நிலவட்டும். எங்கும் அமைதியே சூழ்க. அமைதி, அமைதி, அமைதி. இந்த அமைதியான சூழலில் நமது பிரார்த்தனையை நிறைவு செய்வோம். நன்றி.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நம்ம இந்தியா ஃபவுண்டேஷனை பற்றி சிறப்பு விருந்தினருக்கு தெரியணுங்கிறதுக்காக பேசுகிறோம். 2000க்கு பக்கமாக அறம் காவலர்கள் இருக்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே இவ்வளவு பெரிய ட்ரஸ்டீஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு பசுமை இயக்கம் வேறு எங்கேயுமே இல்லை. 2000 அறம் காவலர்களும் 3000க்கு பக்கமான மரம் காவலர்கள். ஏன்னா இந்த 50,000 ரூபா கொடுத்து அறம் காவலர்கள்னு சேர்த்துறாங்க. அந்த 50,000 ரூபா கொடுக்க முடியாதவங்க இந்த இயக்கத்தில் பங்கு பெறாது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 500 ரூபாயில் அவங்கள மரம் காவலர்கள்னு சேர்த்து இந்த ஒரு பெரிய மாபெரும் இயக்கமாக இது வந்துட்டுருக்குது. அதுக்கு தெரியாதவங்களுக்காக சொல்கிறோம். இன்னும் இதில் பல துறையை சேர்ந்த எல்லாத்தையும் வருக வருக என்று வரவேற்று எங்களுடன் இணைந்து பயணிக்க கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம். எப்போவுமே அந்த இது பண்ணிடுறோம். இது வரும் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது 89வது மாதத்தினுடைய வான். ரோஜாமுத்தி ஆராய்ச்சி நிலையம் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பணிகளை கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளாக இந்த பணிகளை தொடர்ந்து செஞ்சு வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி அமரர் ரோஜாமுத்தையான்னு ஒருத்தர், அவர் அவர் அமரர் ஆயிட்டார். 92 அவர் இறந்து போனார். காரைக்குடியை சேர்ந்தவர். அவர் வாழ்நாளில் ஒரு 50,000 நூல்களும் 50,000 மற்ற ஆவணங்களையும் அவர் சேகரித்து வச்சுருந்தார். தனி ஒரு மனுஷன். அவர் ஒரு வைஸ் சான்சலரோ கிடையாது, ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் கிடையாது, வரலாற்று பேராசிரியர் கிடையாது. எழுத்து பலகை எழுதுபவர். அவருடைய பிஸ்னஸ் பேர் ரோஜா ஆர்ட்ஸ். அதனால தான் அவருக்கு ரோஜா முத்தையான்னு அவருக்கு பேர் வச்சுக்கிட்டார். முத்தையாங்கிறது ரொம்ப ஒரு காமனான பேர் அந்த ஊரில் இல்லையா? ஸோ ஒருத்தர் பேர் முல்லை முத்தையா, இவர் ரோஜா முத்தையா. ஸோ அந்த வகையில் தான் ரோஜா முத்தையாங்கிற பேர் அவருக்கு வருது. அவர் இறந்ததுக்கப்புறமா அந்த நூலகத்தை பயன்படுத்தின பல பேரில் ஒருத்தர் அம்பைங்கிற ஒரு எழுத்தாளர், அவங்க சிகாகோ போயிருந்தாங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க பார்க்குறாங்க, இந்த ஃபேமஸ் லைப்ரரி ஃபார் சேல், விற்பனைக்கு அப்படின்னு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு போய் சிகாகோவில் இருக்கக்கூடிய நூலகர்கள்கிட்ட கொடுத்து, அப்போ ஏகே ராமானுஜம் அங்கே தமிழ் பயிற்றுவிச்சிட்ருக்கிறார். ஏகே ராமானுஜன் ஒரு முக்கியமான ஆளுமை. தமிழ், கன்னடம், சமஸ்கிருதம் பல மொழிகள் தெரிந்த, தமிழ் பயிற்றுவித்த அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளுமை. அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியத்தை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து அங்கே இருக்கவங்களுக்கு சங்க இலக்கியத்துக்கு ஒரு அறிமுகத்தை அவர் கொடுக்குறார். ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கட்டாயம் இந்த நூலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு உலகம் பூரா பணத்தை திரட்டினாங்க. பணத்தை திரட்டி அந்த ஃபேமிலிக்கு பணத்தை கொடுத்து அந்த நூல்களை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு சென்னையில் மொழி அறக்கட்டளை அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளையை சேர்ந்து இது ஒரு ப்ராஜெக்டாக சென்னையில் கொண்டு வைக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ காற்றோட தன்மை இருக்கவங்க நம்மளுடைய மருத்துவமனையில் என்ன பண்ணுவோன்னா, உடல் தன்மை என்ன அப்படின்றத பார்ப்போம். உள்ளே வர்றதுக்கு முன்னாடி, அங்கேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து இதுக்கு வர முன்னாடி இந்த காற்றோட தன்மை இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பொருளை கீழே தட்டி விட்டு, சேரை நகட்டி விட்டு, முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிளாஸோ பாட்டிலோ அதை தட்டி விட்டு திரும்ப எடுத்து வச்சு படபடன்ட்டு சேரில் உட்காந்துட்டு நிச்சயமாக உங்களை பேச விட மாட்டாங்க. அவங்களே பேசுவாங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் குறுக்க என்ன பண்ணாலும் அவங்கள என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணவே முடியாது. அவங்க பேச்சை நிறுத்தவே முடியாது. படபடன்னு 20 நிமிஷமாக அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. கம்ப்ளைண்ட் இல்லை, அதை தாண்டி வேறு எல்லா கதையும் சொல்லுவாங்க. மேடம் நான் வந்தேன், நான் வாசலில் உட்காந்துருந்தேன், நான் அவர் என்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டார், நான் என்ன பண்ண தெரியுமா, எதுக்கு வந்தோன்றதையே மறந்து அதை விட்டு எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க. வாத தேகி, வாத உடம்பு. இது ஹையர் ரேஞ்சும் இருக்குது, கம்மி ரேஞ்சும் இருக்குது. மாறுபடும். இது சிரிக்கிறதுக்கு இல்லை, நமக்குள்ளே அப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம காலையில் பார்த்தோம், ஃபோன் எடுத்த உடனே வாத உடம்புக்காரங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே வேர்டை ஒரு 4 தடவை 5 தடவை ரிப்பீட்டிங். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத தேகி இங்கே பக்கத்தில் இருக்கார். ஃபோன் எடுத்த உடனே அம்மா 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 சொல்லுங்கம்மா 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 சொல்லுங்க அம்மா அம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மான்னு பாரு. அம்மா 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 சொல்லுங்கம்மா 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 சொல்லுங்கம்மா. எத்தனை, கிட்டத்தட்ட ஒரு 20 வார்த்தை வந்துருச்சு. ஏன் எல்லாரும் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க?
நம்ம யாருன்னு சொல்லி அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? நாம் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்வியல் ரொம்ப ரொம்ப எளிது. இந்த வருடம் தமிழக அரசின் நம்மாழ்வார் விருது திரு சம்பத்குமார் சர்க்கார் வலயம் பொள்ளாச்சி அவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. சம்பத்குமார் அண்ணா அவர்கள் வனமண்டியாவுடைய இயற்கை விவசாய தொழில்நுட்ப ஆலோசகராக இருக்கிறார் மற்றும் கர்நாடக இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜில் அக்ரி ப்ரொஃபஸராக தனது பணியை செய்து கொண்டிருக்கிறார். கடந்த 15 வருடமாக தென்னை, வாழை மற்றும் மரப்பயிர்கள் இயற்கை முறையில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். வாழைப்பழத்தை மதிப்பு கூட்டி, கற்பூரவள்ளி என்ற வாழைப்பழத்தை மதிப்பு கூட்டி வளைகுடா நாடுகளுக்கு அதிகம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார். தென்னையில் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி பொருட்களை அதிகமாக இயற்கை முறையில் வளைகுடா நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்து கொண்டிருக்கிறார். இதைவிட விவசாயிகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப கருவிகளை குறைந்த செலவில் சொட்டு நீர் பாசனத்துக்கு எளிய முறையில் வடிவமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய தோட்டத்திற்கு நேரடியாக விசிட் செஞ்சால் அந்த தொழில்நுட்பத்தை எல்லாமே கற்றுக்கலாங்க. அப்புறம் ரெண்டாவது எங்கேயுமே கேள்விப்படாத மாடுகளுக்கான ஹாஸ்டல் நடத்தி கொண்டிருக்கார். நமது ஒரு வழிபாடுகளுக்கோ அல்லது சுற்றுலா செல்லும்போது விவசாயிகள் மாடுகளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்றால் அதற்கான ஹாஸ்டல் நடத்தி கொண்டிருக்கிறார். மாத கணக்கில், வார கணக்கில், ஆண்டு கணக்கில் அவரிடம் விட்டு சென்றால் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள ஹாஸ்டல் நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை நம்மாழ்வார் விருது பெற்றதற்காக வனம் இந்தியா சார்பாகவும் அனைத்து இயற்கை விவசாய சார்பாகவும் வாழ்த்தி வணங்குகிறோம். இன்றைய கருத்தரங்கில் நம்மோடு கலந்து கொண்டுள்ள ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நிலையத்தின் இயக்குனர் திரு சுந்தர் கணேஷ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சித்த மருத்துவர் திரு சாலை ஜெயா கல்பனா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மோடு கலந்து கொண்டுள்ள இந்த இயற்கை விஞ்ஞானிகளுக்கும் இயற்கை விவசாயிகளுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.